திண்டுக்கல் மாவட்டத்தில் 40% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நேற்று நள்ளிரவிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் 40% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் எவ்வாறு சிரமம் அடைந்து வருகிறார்கள்? விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழக அரசுடன் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் நடத்திய இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதலே வேலை நிறுத்தத்தில் பல்வேறு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரும் தொழிலாளர்களும் தொடங்கியிருக்காங்க. இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காத தோமுசா INTUC தொழிற்சங்கத்தினரை கொண்டு பேருந்துகள் தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுவாக 160 அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த போராட்டம் காரணமாக இன்று 40% பேருந்துகள் இயக்கப்படவில்லை என தொழிற்சங்கத்தினர் தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் போக்குவரத்து நிர்வாகம் சார்பில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 80% பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இதனை படிப்படியாக நாங்கள் அதிகரிப்போம் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இருப்பினும் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த சுற்றுலா தலமான கொடைக்கானலும் முருகப்பெருமானுடைய 3ஆம் படை வீடான பழனியும் அமைந்துள்ள இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் போக்குவரத்து ஒன்று. தமிழகம் முழுவதில் இருந்தும் இந்த மாவட்டத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். தற்பொழுது 40% பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெருத்த இடையூறு ஏற்பட்டுள்ளது. பேருந்துகளை முழுமையாக இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பிட்ட வழித்தடங்களில் செல்லும் பேருந்துகளுக்கும் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த போராட்டமானது மாவட்டத்தில் நீடித்து வருகிறது. பாலாஜி, தங்களுடைய தகவலுக்கு நன்றி.